கடகம், கடகத்துக்கு பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த கடகத்துல இருந்து 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. பாக்கியம்னா எப்படின்னா, ஒரு கடகராசி நேரோ கடக லக்னத்துக்காரரோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இப்ப ஏதோ பூர்வீக சொத்துக்கள் விற்கணும்னா விற்கலாம், வித்து கைக்கு வரும். அடுத்து வந்து அவங்க மாமியார் வீட்டு மூலியமாகவோ இல்ல ஒரு பெண் தன்னுடைய மாமனார் வீட்டு மூலியமாகவோ பெறக்கூடிய கொடுப்பனைகள் தாராளமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே கடகராசி கடக லக்ன நேயர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல திருமணங்கள் ஆகிறதுலாம் வாய்ப்புகள் உண்டு. திருமணங்கள் கைகூடும், உடனே கைகூடும். இவ்வளவு கை தடங்கள் இருக்கிறதுல இப்போ கைகூடும். ரெண்டாவது குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் கொடுப்பனதான். குழந்தை பிறகுறது, திருமணம் ஆகிறது, ஒரு தொழில் வளர்ச்சி அடைகிறது, ஒரு இடத்துல இருந்து அவங்க ஒரு பணம் வர்றதோ இல்ல ஒரு பாராட்டு புகழ், இதெல்லாம் வந்து கொடுப்பனை இருந்தாதான் கிடைக்கணுவாங்க இல்லையா? அந்த கொடுப்பனை என்ற ஒரு இடத்துல சனி பகவான் இப்ப இயங்கிட்டு இருக்காரு இந்த கடகராசினியரை பொறுத்த வரைக்கும். அப்போ கடகராசினியர்கள் நல்லா இருக்கும், அருமையான ஒரு காலகட்டம்.